இதாமலே டிஸ்க்ளைமரு இதோ ஒருக்கா படிச்சிரு. தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சின்னையா சொல்கிறேன், கேட்டுக்கணும். ஓகே. உங்களுக்கு கோமாளிகளுக்கு என்ன வேலை? யூடியூப் போட்டு இது யூடியூப்ன்றது ஒரு நல்ல விஷயம். ஆஹா. ஆனால் உன்ன மாதிரி சில கோமாளிகள் யூடியூப்பை கேவலப்படுத்துறதுக்குன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சமுதாய ரீதியாக கருத்தை சொல்கிறதுக்கு உனக்கு யார் இது பண்ணா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? அங்கே வந்து யார் ட்ரைனிங் கொடுத்து வெட்ட அனுப்புகிறாங்க, அதை கேட்டு நீ வெட்டுறன்னு சொல்லி அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நீ பண்ணுற. அப்போ இங்கே எவன் ட்ரைனிங் கொடுத்து லவ் பண்ண அனுப்புறியா? டே உன் பொழப்பின்னா நீ ஃபஸ்ட்டு பாடுறா. அதாவது காதல்னாலே பதட்டம். ஒரு சொந்த சமூகத்தில் பண்ண கூட அவங்களா எடுக்கிற ஒரு முடிவுன்றது ஒரு பதட்டத்தை தான் அந்த வயசில் இருக்கவங்களுக்கு ஏற்படுத்தும். வந்து விட்டார் தன்னுடைய ஒப்பீனியனை தூக்கி கொண்டு போடாங்கட்டு. அது உண்மையிலேயே சுஜித்துக்காக தான் என் சமூகமே வருத்தப்படுது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மாணவன், நல்ல எதிர்காலம் வர வேண்டிய மாணவன், அந்த பொண்ணோட வாழ்க்கையை விட சுஜித் கொலைகாரன் ஆனதுக்காகத்தான் என் சமூகமே வருத்தப்படுது. நான் வந்துட்டு ஒரு கோமாளி, ஜோக்கரு, தற்குறி அந்த மாதிரி நினைச்சா எப்பா சரியான விஷக்கிருமியா இருக்கான். சாதி வெறி பிடிச்ச விஷக்கிருமி. பொண்ணு எப்படி பிடிச்சிருக்கும் பாத்தியா? சின்ன தம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா. ஒருத்தன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சா அதை பார்த்திருக்க கூடிய யாரா இருந்தாலும் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கணும். போட்டு கொடுக்கணும். அரசாங்கம் அந்த போட்டு கொடுத்த ஆளுக்கு 5000 ரூபாய் சன்மானம் கொடுக்கும். சரியா? அவன் பேசுற சரியா தப்பா, அவன் பண்றது சரியா தப்பாங்கிறத கூட யோசிச்சு பார்க்க முடியாம அந்த அளவுக்கு சாதிப்பிய மண்டை ஃபுல்லா தடை வச்சிருக்கானுங்க. அந்த காதல் உண்மைதானா, காதலிச்சது உண்மைதானாங்கிறத அரசாங்கம் விசாரிச்சு அந்த காதலனுக்கு 3 வருஷம் சிறை தண்டனை, அந்த பெண்ணுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை. அப்படி இருக்கும் பட்சத்துல காதலிக்க கூடிய எல்லாவனுக்கும் ஒரு பயம் இருக்கும். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? Yes, through the old town road, I'm gonna ride till I can't no more. Yeah, you don't know what you got yourself into. You run straight into my trap, Yeah, that's right, the young chemist is back. The shape of you. நீங்க பேரழகு. நேம் பூட்டி. I don't have a nightie, so I'm just gonna wear this lungi to give you all this homegirl feels. Bro, எனக்கு தெரியாம வருது bro இப்போ. So if you ask me எதற்காக இந்த பதிவு, I'm just a little bit jobless today to give some people some clarifications. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு, சூத்த போட்டு போ, நீ புரியுதா? It's the biggest piece of dog shit. ஓத்தால என்னடா கொடூரமா இருக்கு. Minuto para que esté en la casa. DJ Angelo. Ella conmigo andaba martillando. Ella conmigo andaba martillando. நம்ம பேபிக்கு இருக்க பெரிய மனசுக்கு ஏரியால பெரிய மரியாதை இருக்குது. அவன் எப்படி பாக்குறானுங்க தெரியுமா? நல்லா பாப்பாங்க. ஏய். Hey, y'all come look at this. இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் எந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசாது. இதுல வேற ப்ரொபோஸ் வரியா? ஏங்க நீங்க வேற. இல்ல அவரு அந்த மாதிரி நல்ல பையன் மேடம், சும்மா சொல்லக்கூடாது. கெஞ்ச அடிப்பான் அவ்வளவுதான். சரி அதெல்லாம் விடுங்க. நீங்க சாக்லேட் கேட்டீங்களே, இந்தாங்க. பிடிச்சிருக்கு. சாக்லேட் தானங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும். நான் சாக்லேட் சொல்லல, உங்களை சொன்னேன். நான் இங்க வந்ததே உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணதான். இனிமே எந்த பொண்ணும் பேசாதுன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த பொண்ணு பேசு. அமர காதல்லாம் இதான் சார். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப. என்னடா பார்த்தா இவன் யாரா? இது ஏதாவது ஆக்டரா இல்லனா ஏதாவது செலிபிரிட்டியா, வேற எதுலயாவது ஒரு சாதிச்சவரான்னு பார்த்தா ரீல்ஸ் பண்றவன்.
தற்குறிகளா? எவனை ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிடுறது, எவனை காலேஜுக்கு கூப்பிடுறதுன்னு கூட தெரியாத தற்குறிகளா? எவனாவது இந்த ப்ரொஃபஸர் எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தா பார்த்துட்டு இருக்கான்னா அந்த தற்குறிகளில் தான் இந்த வீடியோ. நீங்க என் கூட கோழி டான்ஸ் ஆடுறீங்களா? உங்க கைகளை கொஞ்சம் ஆடுறீங்களா? என்ன பார்த்து பண்ணுங்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு. கொஞ்ச நாள் பைத்தியம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. படம் சுத்தமா ஒண்ணுமே இல்லை ப்ரோ. மரண மொக்க மூவி இது லோகேஷ் படமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். லோகேஷ் எடுத்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்காது. ஏன்னா அவருடைய விக்ரம் பார்த்துருக்கோம், கைதி 2 பார்த்துருக்கோம், லியோ பார்த்துருக்கோம். ப்ரோ சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ். கிடைக்குமா? நான் கூட சொல்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். கட்டையா வந்தாலும் குட்டையா வந்தாலும் அந்த வெடக்கோழி இந்த வேட்டையனுக்கு தான்டா. அதை பத்தி இவ்வளவு தென்னாவட்டா இருக்கீங்க, யாரா நீங்களாம்? அடிச்சு மண்டையை பொழந்துட்டேன். அத்தா எவனுக்குமே பயப்பட மாட்டேன், நல்லா புரியுதா? யாருக்குமே பயப்பட மாட்டீங்களாடா? பாட்டாடே இந்த அர்ப்பணிறது இந்த பயம் அப்படின்னா என்னடா எனக்கு தெரியாதுடா. என்னடா சொல்றீங்க? எங்க சாதி என்ன சொல்லுதுன்னா சட்டம் சொல்றத நாங்க ஃபாலோ பண்ண மாட்டோம், நாங்க சொல்றதான் சட்டம் ஃபாலோ பண்ணோம். என்னடா சொல்றீங்க? டேய் அங்க என்னடா பேச்சு புண்ட? அண்ணே அட்டை பட்டியெல்லாம் இறக்கி வச்சுட்டேனே, என்ன பண்றது? அந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி குப்பை இருக்கு பாதா, ஆண்டா போட்டலாம்னே. அந்த இன்னொரு தாலி தானே எவனாவது சொல்றா? சார் கொஞ்சம் தள்ளிங்க சார். வீடியோவை ஆடியோவாக மாற்றலாம், ஆனால் ஆடியோவை வீடியோவாக மாற்ற முடியாது. என்னமா அது? வீடியோ முடிந்து விட்டது, எல்லாம் வீட்டுக்கு போங்க. சொல்லிட்டு கிளம்புமா.